வணக்கம் ப்ரோ. வணக்கம்மா. ஓகே. இப்போ ரீசென்ட்டா வந்துட்டு பெரியார் எனும் நெருப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் ஒண்ணு நடந்துட்டுருக்கு. அந்த கூட்டத்தில வந்துட்டு அ இளம் பேச்சாளர்கள், அதாவது திமுகல இருக்க இளம் பேச்சாளர்கள்லாம் வந்துட்டு விஜய் ஆகட்டும், இல்ல சீமான் ஆகட்டும், அவங்க வந்து எவ்வளவு ஆபாசமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஆபாசமா பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த கூட்டம்? எதுக்காக இந்த பேச்சு? தேவையில்லாததுல்ல? அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இளம் பேச்சாளர்கள் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் மீண்டும் நலம் பெற்று சீக்கிரமா தன்னுடைய பணிகளை தொடருவார் என்று நம்ம எதிர்பார்க்குறோம். அத நம்ம சொல்லிக்கிறோம். இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள போயிரலாமா? ம். ஒரு 2 நாளாவே ஓடிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா பத்திக்கிட்டு எரியுது. குறிப்பா ஆமா. விஜய் ரசிகர்கள் மத்தியில. ஏன்னா, இப்ப நாம் தமிழர் தம்பிகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க இம்யூன் ஆயிட்டாங்க இந்த கடிக்கெல்லாம். எப்படி சொல்றது? ஒரு தடவ வந்து ஒரு வைரஸ் தாக்கும். அப்ப நமக்கு வந்து ஒரு மாரி ஃபீவர்லாம் வரும். அது அடிக்கடி வந்து தாக்கிட்டே இருந்துச்சுன்னா, நம்ம உடம்பே அது வந்து இம்யூன் ஆயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நம்ம ஆளுகளுக்கு வந்து அது ஆல்ரெடி எதிர்ப்பு சக்தி அதிகம். அதனால அது ஒரு மேட்டராவே கண்டு அடைச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க நாம் தமிழர் நண்பர்கள். தாவேக தோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே இதுவரைக்கும் சினிமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ்ன்னு சொல்லி மாறி மாறி ட்ரோல் பண்ணிப்பாங்க. தேசிய லெவல்ல ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அப்யூஸ் பண்ணி அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா, இப்ப அரசியல் அப்படின்னு வந்ததுக்கப்புறம், என்ன இருந்தாலும் ஆளுங்கட்சி, திமுக கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலே ஆகட்டும். அவர் வேற டீசென்ட் பாலிடிக்ஸ் அப்படின்லாம் சொல்லி விஜய் எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றதுனால, கொஞ்சம் அவங்க அப்படியே தான் மெயின்டெயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா, திமுக சைடு என்ன பண்றாங்கன்னா, இறங்கி அடிச்சிடணும். தர மட்டம் வரைக்கும் இறங்கி விஜய் அவர்கள தாக்கணும். அதாவது எக்ஸாக்ட்டா நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் என்ன பண்ணாங்களோ, அதையே அப்படியே விஜய்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, அவங்களுடைய பெரிய லெவல்ல இருக்கிற தலைவர்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிற தலைவர்கள். ம். உதயநிதி அவர்களோ, ஸ்டாலின் அவர்களோ. இப்போ உதயநிதி அவர்கள் இந்த தெரு வழியா வராருன்னா, நான்லாம் போய் எட்டி பார்க்க மாட்டேன். எனக்கு சரி நம்ம வேற வேலை இருக்குது எதனா பார்த்துட்டு இருப்போம் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பேன். பட் அவங்களுக்கு அவங்க பெரிய தலைவர் தானே. அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் அவங்க ரேஞ்சுக்கு விஜய்க்குலாம் பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதனால நாங்க தான் பண்ணுவோம் அப்படின்ற மாரி, அன்பகம் அப்படின்ட்டு அவங்க ஒரு இடம் வச்சிருக்காங்கம்மா. ம். அது ஒரு அரங்கம் மாதிரின்னு வச்சுக்கங்களேன். அங்க வந்து ஆனா ஒரு விஷயம் இந்த விஷயத்துல திமுகவ பாராட்டணும். திமுகவ பார்த்து மத்த கட்சிகளும் இத வந்து ஃபாலோ பண்றது நல்லதுன்னு கூட நான் சொல்லுவேன். பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லனாலும், வெட்டியாவாச்சும் ஒரு 50 பேர கூட்டிக்குவாங்க. இந்த பேச்சு பயிற்சி குடுக்குறோன்ற பேர்லயோ, இல்ல இளைஞர்கள உருவாக்குறோன்ற பேர்லயோ ஒரு 50 பேர கூட்டி வச்சுக்குவாங்கம்மா. இப்ப மூத்தவர்கள் ஒரு 4, 5 பேர் இப்ப ஐயா சுபவி போன்றவர்கள், அவங்க இவங்க இந்த தடவ பார்த்தீங்கன்னா, மூத்தவர் அண்ணன் ராஜீவ் காந்தி அவர்கள் இருந்திருக்காரு. ம். இந்த மாரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யூடியூபர்ஸ் அவங்க இவங்கன்னு லைட்டா ஏதாச்சும் ஒரு 4 ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்டின்னா கூட, ஒரு பொண்ணோ, ஒரு பையனோன்னா கூட டக்குன்னு கூப்ட்டு உட்கார வச்சுப்பாங்க. உட்கார வச்சு உடனடியா அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. தெரியுதோ இல்லையோ சும்மா திராவிடம், பெரியார் அது இதுன்னு சொல்லி ம். எதையாச்சும் உருட்டு. அப்புறம் நாங்க சொல்ற ஆளுங்களெல்லாம் புடிச்சு கடி கடின்னு கடிச்சு வை, கொதறி வை அப்டின்ற ஒரு ட்ரெய்னிங். வாரம் வாரம் குடுத்துக்கிட்டே இருப்பாங்களாமா. ம். இந்த மாரி ஒரு சந்திப்பு நடந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து கவனிப்புகள், அதுக்கப்புறம் பயிற்சி அப்படின்னு சொல்லி உருவாக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. இத வந்து அவங்க கன்டினியூஸா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அவங்களுடைய ஒரு பலம்னு நம்ம பார்க்கலாம். ம். இவங்க கேவலமான வேலை செய்யறதுக்கு இத பயன்படுத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல மற்ற கட்சிகள் ஆபாச பேச்சு எப்படி பலமாகும்? அவங்க அத பலமா நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மற்ற கட்சிகள் ஆரோக்கியமான விஷயத்துக்கு இந்த மாதிரியான ஒரு இத பயன்படுத்தலாம். வாரம் ஒரு தடவ இந்த மாரி ஒரு 50 இளைஞர்கள, 30 இளைஞர்கள உருவாக்கி, அவங்கள வர வச்சு அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் அல்லது வந்து அவங்க கொள்கை சார்ந்த ஆழமான புரிதல், ஒரு விவாதம் வந்தா எப்படி கலந்துக்கிறது, எப்படி எதிர்வினைகளை எதிர்கொள்றது, வழக்கமா சேலஞ்ச் பண்ணப்படுற அந்த அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன? ஒரு கொள்கை இருக்குதுன்னா, அத சேலஞ்ச் பண்றதுன்னு ஒரு டெம்ப்ளேட் கொஸ்டின் வச்சிருப்பாங்க. அந்த மாரி கேள்விகள் வந்தா எப்படி எதிர்கொள்றது? இந்த மாரி பயிற்சிகள் குடுக்குறது வந்து இப்ப தமிழ் தேசியம் சார்ந்தோ அல்லது மற்றவர்களோ பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும். தொடர்ச்சியாக அதுக்குன்னே ஒரு இடத்த பண்ணி. ஆனா ம். அந்த அளவுக்கு பண வசதி, கட்டமைப்பு இது எல்லாமே பார்க்கணும் அதுவும். ம். சரி நம்ம விஷயத்துக்குள்ள வந்துரலாம். ஆ இப்படியாக இந்த வாரம் பெரியார் எனும் பெருநெருப்பு. ம். பெருநெருப்பு சாதாரண நெருப்புலாம் இல்ல. பெரியார் எனும் பெருநெருப்பு அப்படின்ற பேர்ல ஒரு கருத்தரங்கம். அதே போல தான் ஒரு 30, 40 பேர் சேர்ந்துக்கிறாங்க. அண்ணன் ராஜீவ் காந்தி இருக்காரு, மதிவதனி அவர்கள். அப்புறம் இன்னும் 4, 5 பேர் யூடியூப்ல பேசிட்டு இருப்பாங்கம்மா. கண்ட மேனிக்கு பேசிட்டு இருப்பாங்க. அந்த பசங்க அவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, அ அவங்கள ஆளாக்கி விடுறது அது. இன்டென்ஷனலா திமுகவே, திமுக ஐடி விங்கி, சன் நியூஸ் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்கள ஆளாக்கி விடுவாங்க. ம். அப்பப்ப நிகழ்ச்சி நடத்தி விருதெல்லாம் குடுத்துப்பாங்க. காசு குடுத்து வாங்குறதில்ல. ஏற்கனவே அங்கேயும் இங்கேயும் இவங்க கை மாத்திக்கிட்ட விருதுகளே பலத வச்சிருப்பாங்க. அதுல 4 எடுத்து குடுத்துட்டு, சால்வை ஏகப்பட்டது வந்திருக்கும்ல. அதுல 4 சால்வைய போத்தி, பெரிய மனுஷங்கள வச்சு 4 ஃபோட்டோ கிட்ட எடுத்து அவங்கள பெரிய ஆள் ஆக்கி விடுவாங்க. ம். இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பெரியார் எனும் பெருநெருப்பு அப்படின்ற தலைப்புல ஒரு கருத்தரங்கம் அப்படின்னா, ஈவேரா அவர்களை பற்றி பேசுறதுக்கு எதையாச்சும் இருக்கும், பேசிட்டு போலாம். ஆனா அந்த பேர்ல என்ன பண்றாங்கன்னா, கடுமையாக விஜய் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு.
நாங்கள் வந்து ஒன்றிய அரசு கூட சண்டை போட்டுக்கிட்டு நாங்கள் ஏதோ மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப சீரியஸான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். குறுக்க இந்த நாய் வந்து ஃபுல்லாக தொல்லை பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லி நாயினே சொல்லி அட்ரஸ் பண்ணி பேசுகிறாங்க விஜய் அவர்களை. அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசும்போது இப்படி தான் ஒரு கலிசடையை நாங்கள் வந்து விட்டு வச்சிட்டோம், இன்னைக்கு அது 30-35 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்குதுன்ட்டு. என்னமோ வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அரசியலை ஆரம்பித்து இப்போ 15-16 வருஷமா இவங்க வந்து அவரை கண்டுக்காத மாதிரியும், இவங்களுடைய கும்பல் எதுவுமே அவரை கடிச்சு வைக்காத மாதிரியும், அவரை வசை மாதிரி பொழியாத மாதிரியும், அவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாத மாதிரியும் விட்டு வச்சிட்டாங்களா. அவர் வளர்ந்துட்டாரா? டேய், நீங்கள் அடிச்சு கடிச்சு தானே அவர் வளர்ந்துருக்கிறாரு. அவ்வளவும் பண்ணி தான் அது எல்லாத்தையும் கடந்து தான் அவர் அத்தனை தடைகளை தாண்டி இன்னைக்கு 200 கேஸுக்கு மேலே இருக்குது அவர் மேலே தாண்டி தான் அவர் வளர்ந்துருக்காரு. அது என்னமோ நாங்கள் விட்டு வச்சிட்டோம், அந்த மாதிரி இதை நாங்கள் விட மாட்டோம் விஜய் நாங்கள் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படியாக இவங்களுடைய அதிகபட்ச டார்கெட்டே என்ன அப்படின்னா, உனக்கு ஈக்குவல் நாங்கள் தான், எங்கள் தலைவர்கள்லாம் வேற லெவலு பெரிய லெவலுங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக. பட் இது வந்து ஒரு சைக்காலஜி உருவாக்குறதா. பட் அதை கடந்து விஜய் ஆகட்டும் அல்லது வந்து இப்போ புதுசாக மாற்றம்னு சொல்லி வரவங்களாகட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சி போன்ற ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தவங்களாகட்டும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க, வந்துட்டு தான் இருப்பாங்க. இதில் நான் கவனித்த இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் தரப்பில் கவுண்டர் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அந்த அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த பசங்களுக்கு பதில் வீடியோ போட்டுக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு. அவன் விஜய் அடிக்கிறான்னா நீ பதிலுக்கு அந்த பையனை எதுக்கு நீ டார்கெட் பண்ற? அவன் டம்மி பீஸு, அவனை அதுக்கு தான் வளர்க்குறாங்க. பதிலுக்கு அவனை வச்சுட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு அவனை வந்து டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்கிறது வந்து வேலையே கிடையாது. உன் கேள்வி மறுபடியும் டைரக்டா உதயநிதி அவர்கள் நோக்கி இருக்கணும், இல்லையா அந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் நோக்கி இருக்கணும், அப்படி இல்லையா ஸ்டாலின் அவர்கள் நோக்கி இருக்கணும். அப்போதான் வந்து அவங்க அடடா நம்மள ஒரு ஆளாவே மதிக்கலையே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க, கேமரா ஆன் பண்ணிட்டு காலை தூக்கி கேமரா கிட்ட காட்டிட்டு உங்களெல்லாம் இப்படி தானே நாங்கள் டீல் பண்ணுவோம், உனக்கு நான் தான் எதிரின்னு இவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மாதிரி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் வந்துட்டு சீமான் கூட தான் இருந்தாங்க. இப்போ அவரே என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பாசிசமும் பாயசத்துக்கும் வித்தியாசம் தெரியல, இப்போ அரசியலே தெரியல விஜய் அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்திருக்குல்ல. இதோட சனாதனம் பத்தி சொன்னாங்களா அந்த மேடையில் பேசும்போது. என்னன்னா உதயநிதி வந்து சனாதனத்தை பத்தி பேசிட்டாரு. கொசு, இந்த டெங்கு, மலேரியா, கொரோனா இதெல்லாம் ஒழிக்கிற மாதிரி, இன்னும் சில கிருமிகள்லாம் சொல்லி இதெல்லாம் ஒழிக்கிற மாதிரி சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி உதயநிதி பேசியிருக்காரு. விஜய் பேசுவாரா அப்படின்ட்டு நம்ம ஒரு கேள்வி சிம்பிளா கேட்குறோம், உதயநிதி அதை இன்னொரு தடவை பேசுவாரா? சனாதனம் என்னன்னு தெரியுமா அவருக்கு? என்ன தெரியுமா அப்படிங்கிறது என்னன்னு தெரியாம கூட இருக்கட்டும்மா, ஒண்ணுமே தெரியாதுன்னு கூட வச்சுக்கலாம். இன்னொரு தடவை உதயநிதி பேசுவாரா? ஒரு தடவை பேசுனதுக்கே ஏற்பட்ட டேமேஜ்ன்றது சாதாரண டேமேஜ் கிடையாது. அங்கங்க கேஸை போட்டு விட்டுருக்காங்க இந்தியா ஃபுல்லா, சரியான டேமேஜ்மா. இன்னொரு டைம் அவங்களே அதை பேச போறது இல்லை, அவ்வளோதான். அப்படின்னும் போது எங்க விஜய் பேசுவாரான்னு ஏன் பேசணும்? இங்க சனாதனம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குற பார்வை ஒரு மாதிரியா இருக்குது, திராவிட கொள்கை கொண்டவங்க பார்க்குற பார்வை ஒரு மாதிரியா இருக்குது, கோவிலுக்கு போறவங்க பார்க்குற பார்வை ஒரு மாதிரியா இருக்குது. நம்ம மாநிலத்தை விட்டு வெளியே போனோம்னா மற்ற மாநிலத்தை சார்ந்த இந்துக்கள் வந்து பார்க்குற பார்வை வேறையா இருக்குது. அவங்க ரொம்ப புனிதமான அவங்க வாழ்வியல நினைக்கிறாங்க. இப்போ ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னா அந்த பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது சனாதனம், பெரியவங்களை மதிக்கிறது ஒரு சனாதனம். ஒரு ஒரு தேர்வுக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி அல்லது வந்து ஒரு மூத்தவங்க ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் பிளஸிங் வாங்குறது சனாதனம் அப்படின்ட்டு, இது எல்லாமே அவங்க தர்மம் அப்படின்ட்டு அவங்க அதை வேற மாதிரி புனிதமான விஷயமா பாக்குறாங்க. அதை நீ வந்து கேவலப்படுத்தி பேசினா அவன் எப்படி கனெக்ட் பண்ணிப்பான்? இதை நான் நிஜமாவே அனுபவப்பட்டேன். நான் வந்து ஒரு வட மாநிலத்துக்கு போயிருக்கும் போது ஒரு டீ கடையில், ஏற்கனவே நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரரை வந்து நம்ம கிட்ட அவங்க தினைக்கும் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாதவங்க மாதிரி தான் தெரியுறாங்க, பெருசாக கல்வி அறிவு இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் வந்து எந்த ஊருன்னு கேட்குறாரு. நான் தமிழ்நாடுன்னு சொன்ன உடனே உங்கள் ஊரில் தானே முதலமைச்சருடைய பையன் வந்து சனாதன தர்மம் பற்றி தப்பாக பேசுனது அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவங்க கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அது வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. அதை ஏன் விஜய் பேசணும்? அவசியமே கிடையாது. பேச வேண்டியது இங்கே நிறைய இருக்குது. திராவிடம்ன்ற பேரில் நீ என்னென்ன பண்ணியிருக்க? இதை திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய் தான் புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு கண்ணுன்னு அவர் வச்சிருக்கிறதுனால தான் அடிக்கடி அவர் கோளாறு வந்துட்டே இருக்குது. அது மட்டும் ஒரு கண்ணாமல் இல்லாமல் இருந்துச்சுன்னா தாவேக்கா ரொம்பவே நல்லா தான் இருந்திருக்கும். ஓகே, இப்போ நிறைய ட்ரோல்ஸுமே வந்திருக்குல்ல, இதை தாண்டி நிறைய பேசியிருக்காங்க, மேடை பேச்சில் வந்து ஆபாச பேச்சுகள் பேசியிருக்காங்க, அதை தாண்டி நிறைய ட்ரோல்ஸ்லாம் வந்திருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? அந்த மரத்தில் ஏறினாங்க அந்த மாதிரி ட்ரோல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ சரிம்மா, தாவேக்க தோழர்கள் நண்பர்கள் மரத்தில் ஏறுறாங்க, ரைட்டு. எதுக்காக ஏறுறாங்க? விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வ கோளாறு. அது தேவையில்லாத வேலை தான், வெயிட் பண்ணி கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வந்து மரத்து மேலே ஏறுறாங்க அப்படின்னா ஒரு நோக்கம் இருக்குது. அது என்ன நோக்கம்னா விஜய் அவர்களை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம். நோக்கமே தப்பு இருக்கட்டுங்க, அட்லீஸ்ட் அதுல ஒரு நோக்கம் இருக்குது. எதுக்காக சொல்றேன்னா அடுத்து வர கம்பேரிசனை கேட்கும்போது உங்களுக்கு புரியும். திமுகவை சார்ந்தவர்களும் ஏறினாங்கம்மா கம்பத்துல.
திமுகவை சார்ந்தவங்களும் கம்பத்துல ஏறினாங்க. கனிமொழி அவர்களுடைய கூட்டத்துல ஒரு உடன்பிறப்பு என்ன பண்ணாரு, ஏறிட்டாரு. அது இருக்கு ஏகப்பட்ட உயரம், ஒரு டவர் மாதிரி. அதுல ஏறி உச்சத்துக்கு போயிட்டாரு. போயிட்டு அங்க நின்று புடிச்சிக்கிட்டாரு. கனிமொழி பார்த்து பயந்துட்டாங்க. பார்த்துட்டு ஏங்க கீழே வாங்க கீழே வாங்கன்னு சொல்லி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க. அவரு வந்து கீழே வாங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி மேலே ஏறுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கீழே தான் போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் கையும் காலும் மேல போயிட்டு இருக்குது. இவங்களாச்சும் விஜய பார்க்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக மரத்து மேல ஏறினாங்க. ஆனா நாங்க எங்க உடன்பிறப்புகள்லாம் எதுக்கு ஏறணும்னே தெரியாம ஏறிட்டாங்க. தரையில நடந்துட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இப்படி மேல ஏறி போயிட்டாங்க. கண்டிஷன் வேற மாதிரி. அப்படியான ஒரு கண்டிஷன்ல அவங்க அப்படி போயிட்டாங்க. அப்படி இருந்துகிட்டு நம்ம இவங்கள சொல்லலாமா? அவரை வந்து பொது சொத்துக்களை சேதப்படுத்திட்டாங்க, கம்பியை சேதப்படுத்திட்டாங்க, டிவைடரை சேதப்படுத்திட்டாங்கன்ட்டு. இப்ப நம்மள விடவா இங்க வந்து இவங்க வந்து ஒரு நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா போற இடத்துலலாம் வந்து ரொம்ப வேஸ்டேஜ் பண்ணிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க. இவங்க எப்படிங்க சொல்லலாம் அதை திமுக காரங்க? ஒன்றும் இல்லை, புஷி ஆனந்த் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாரு. தாவேக பசங்கள் எல்லாம் அங்க வாங்கப்பா இங்க வாங்கப்பா இது எடுக்காதீங்கப்பா அதை போடுங்கப்பா அப்படின்லாம் சொல்லி பேசுறாரு. ஒரே காமெடியா இருக்குது இவங்க நிலமன்ட்டு. நம்ம ஆளுங்க ஏங்க ஒரு மாநாடு நடந்துச்சு, திமுக இளைஞரணி மாநாடு சேலத்துல. பிரியாணி அண்டாவுக்குள்ள பூந்து உள்நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க உடன்பிறப்புகள். எந்திரிச்சான்னா சும்மா தலையில இருந்து பாக்கெட்ல இருந்து எல்லாத்துலயுமே பிரியாணி தான், கையை விட்டு வெளியே தூக்கி போட வேண்டியதான். எண்ணெய் பாக்கெட்ல இருந்து உப்பு பாக்கெட் வரைக்கும் நம்ம ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா ராபரி பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு, ஸ்மக்லிங். இந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு 75 வருஷ கட்சி இங்க ஒரு பண்பாடு கிடையாது. ஒரு கூட்டம் நடத்தினா வாழைத்தார அக்கிறதுல இருந்து, சாப்பாடு போட்ட உடனே பாதியிலேயே காம்பவுண்ட் சவர் ஏறி குதிச்சு தப்பிச்சு போறதுல இருந்து, மீதி பேச வேண்டிய பெரிய மனுஷெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே சாப்பிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியது. இப்படி பண்ணாதது பூரா நம்ம பண்ண வேண்டியது. நேற்று வந்தவங்க தானே, கத்துக்கிட்டு வரட்டும். அவங்க ரசிகனா இருந்து விசில் அடிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கிட்டு அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இப்படி இருந்தவங்க தானே வராங்க, கத்துக்கிட்டு வரட்டும். அவங்கள ட்ரோல் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நாம் தமிழர் சொல்றாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது. ஏன்னா அவங்க ஆர்கனைஸ்டா ஆரம்பத்துல இருந்தே அவங்க ஒரு நிகழ்ச்சினா அந்த சேர் மடிச்சு வைக்கிறதுல இருந்து அத்தனை அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு தகுதி இருக்குது. திமுகலாம் அவங்கள ட்ரோல் பண்றதுக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. வைஷ்ணவியோட ரீசன்ட் இன்டர்வியூஸ், ரீசன்ட் யாரு வைஷ்ணவி? ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடியே அவங்கள பத்தி பேசியிருந்தோம். ஆக்சுவலா அவங்க வந்து தாவேகால இருந்து மறுபடியும் வந்து திமுகல நீங்க ஒரு கேட்டிருந்தீங்க. சோ திமுகல வந்து மறுபடியும் இருக்காங்க. இப்போ வந்து அவங்க திமுகல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன வந்துட்டு ஆபாச பேச்சு பேசுறாங்க, என்ன ட்ரோல் பண்றாங்க, என்ன வந்துட்டு மார்ஃபிங் பண்றாங்க. யார் திமுகல இருக்கிறவங்களே பண்றாங்களாமா? திமுகல இருக்கவங்க, டிவிகேல இருக்கவங்க வந்துட்டு வைஷ்ணவி அவர்களை பண்றாங்களாம். திமுகல இருக்கிறவங்க ரொம்ப டீசென்ட்டா இருக்காங்க. அவங்க பண்றது கிடையாது. திமுகல இருக்கவங்க தான் அவங்க சேஃப் அண்ட் செக்யூரா பாத்துக்கறாங்க. டிவிகேல இருக்கவங்க தான் அவங்க வந்துட்டு இவ்வளவு அபியூஸ்லாம் பண்றீங்க. சோ அந்த மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. என்ன வந்து மார்ஃபிங் பண்றாங்க, என்ன வந்துட்டு இது பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. எதுக்காக திடீர்னு ஒரு புகார் கொடுத்திருக்காங்க? விஜய் அவர்கள் மேலயும் கொடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் மேலயும் புகார் கொடுத்திருக்காங்க. ஓ, இதுக்கு காரணம் விஜய் தான். அத கண்டிக்கல இல்ல, அவர் அத கண்டுக்காம இருக்காருன்றதுனால விஜய் மேல ஒரு புகார், அத பண்ணதுனால தொண்டர்கள் மேல ஒரு புகார். சரி, அந்த தொண்டன் யாரு? தாவேகாவில ஏதாச்சும் பொறுப்புல இருக்கக்கூடிய, இல்ல ஏதாச்சும் ஒரு கொள்கை பரப்பு செயலாளரோ, செய்தி தொடர்பாளரோ, இல்ல ஏதாச்சும் ஒரு மேடை பேச்சாளரோ ஏதாவோ இருக்கிறாங்களா? யாரோ ஃபேக் ஐடியில எங்க ஃபேண்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஃபேன் பேஜஸ் வந்துச்சுன்னா எல்லா ஸ்டேட்ல இருந்தும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா பகுதியிலேருந்து எல்லாருக்குமே ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எத்தனை ஃபேக் ஐடி எது ஒன்றுமே கணக்கு இல்லைங்க. இப்போ விஜய் அவர்களுடைய அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸா அவங்க மேலே தான் போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனால் தாவேக்கால இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமாக பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் பேசினவங்க, அது ராஜ்மோகன் அவர்களோ, லயோலா மணியோ, அல்லது பேசின ஒரு 4-5 பேர் தான் நமக்கு தெரியும். அவங்க யாராச்சும் ஆபாசமாவோ, அருவருக்கத்தக்க வகையிலோ, திமுகவை பற்றியோ, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தை பற்றியோ எதுவும் பேசின மாதிரி நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல. விஜய் அவர்களுடைய நாலேஜுக்கு வந்து அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறவங்கன்னு தெரிஞ்சவங்க வரைக்கும் யாரும் பேசின மாதிரி தெரியல. நேத்து வந்த கட்சி ரைட்டு, அப்படியே இந்த பக்கம் கேமராவை திருப்புங்க. திமுக 75 வருஷம் பாரம்பரியம் கொண்ட கட்சி. நம்ம வந்து ஃபேக் ஐடியெல்லாம் விட்டுருவோம். ஃபேக் ஐடியில் திமுகவில் இருந்து ஆபாச தாக்குதல் நடத்தக்கூடிய கும்பலெல்லாம் விட்டுருவோம். அதை பற்றி பேசுறது வந்து அதை பற்றியும் பேசலாம். ஏன்னா இப்போ வைஷ்ணவி அவர்கள் அந்த பொண்ணு வந்து இப்படி போய் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அக்கா காளியம்மாள் அவர்களை இதே திமுகவுடைய ஐடிவிங் கும்பல் என்ன மாதிரியான தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா, சாதாரணமாக என்னால் வந்து உங்கள் ஊரில் என்னால் பகிர்ந்துக்க முடியாது, உங்கள் ஊரில் என்னால் சொல்ல முடியாது. உருவக்கேலிலிருந்து ஆபாச தாக்குதல் வரைக்கும் எல்லாமே பண்ணாங்க. சரி, அது மேடை பேச்சுனாலே அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர்கள் தானே அவங்க. கட்சியில உறுப்பினர்கள் அடிப்படை உறுப்பினராக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பதவி ஒரு பொறுப்புன்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல. அப்படி மேடை பேச்சாளர்களை வைத்தே ஆபாசமாக பேசுற கலாச்சாரத்தை கொண்டு இருக்கிற கட்சி அது. இப்ப அந்த சகோதரி இருக்காங்க இல்லையா, அந்த சகோதரிக்கு வந்து இப்ப அந்த பேச்சாளர்கள்லாம் அவங்க கட்சியில இருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதா?
உண்மையிலேயே சமூக பொறுப்புள்ள ஒரு பெண்ணாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா திமுகவில் வந்து உண்மையிலேயே அங்கதான் வந்து பெண்ணியம் இருக்குதுன்றதுக்காக தான் ஈர்க்கப்பட்டு அப்படிக்கா அவங்க போயிட்டாங்க, அவங்களையும் மீறி அப்படிங்கிறதெல்லாம் உண்மையா இருந்தா அங்க நடக்கிறதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியணும்ல. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தா எப்படி வந்து இளைஞர்கள் வந்துட்டு கட்சியில சேருவாங்க, பெண்கள் வந்துட்டு சமத்துவமா இருக்கணும், லைக் பெண்ணியம் சரி, இவங்க ஏன் போய் திமுக சேர்ந்தாங்க? அதுக்காக தான் பெண்கள் நல்ல இளைஞர்கள் போய் தாவேக்கால சேர்றாங்க, சேரலமா? திமுக தான் இவங்களா இருக்காங்களே, நீ எதுக்குமா திமுக போய் சேர்ந்த? நீங்க ஏமா திமுக போய் சேர்ந்தீங்க? தெரியாதா? இன்னும் தெரியாது. நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி இவங்களெல்லாம் இவங்க விமர்சிட்டு இருந்திருக்கலாம். நான் பார்த்ததில்ல. அது இன்ஸ்டால பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அதெல்லாம் யூஸ் பண்றது. அப்ப எதுக்கு நீங்க திமுகவுக்கு போனீங்க? சர்வைவல்மா. செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக அங்க போய் திமுக சேர்ந்துக்கிட்டு இப்ப என்னன்னா அங்க ஒரு சர்வைவலுக்காக ஒரு விளம்பர அரசியல் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எப்படி விஜய் பொறுப்பாவாரு? ஏங்க, ஸ்டாலின் அவர்களால் நியமிக்கப்பட்ட பேச்சாளர்கள் பேசுனதுக்கே ஸ்டாலின் பொறுப்பாக மாட்டாரு. அவருடைய தனிப்பட்ட கருத்துட்டு போவாங்க, இல்ல வந்து கண்டும் காணாம போயிடுவாங்க. ஆனா யாருன்னே தெரியாத ஏதோ ஒரு ஐடியில வந்து 4 பேர் வந்து பேசுறாங்க, மார்க் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு விஜய் பொறுப்பாரு வேற. இதே கேஸ் எப்படிமா நிற்கும்? அந்த கேஸ் சும்மா அன்னைக்கு ஒரு கொஞ்ச நேரம் வந்து அந்த மீடியா கவரேஜ் கிடைச்சு இல்லை, அதுதான் அவங்களுடைய பர்பஸ், அது நிறைவேறிடுச்சு, அவ்வளோதான். இதே இந்த பொண்ணு இவங்களுடைய கட்சியில் இணைஞ்சதுக்கு இவங்க திமுகவை சார்ந்த திமுக ஆதரவாக இயங்கக்கூடிய ஐடிகள்லாம் ஸ்பேஸ் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வீடு எங்கே இருக்குது, அட்ரஸ் எங்கே இருக்குது, எங்கள் ஊர்லேருந்து எத்தனை மணி நேரம், உங்கள் ஊர்லேருந்து போனால் எத்தனை மணி நேரம்னு சொல்லி சும்மா ஒரு பொண்ணை பற்றி பேசிப்பாங்க இல்லையா, பசங்க ஒரு மாதிரி பேசிப்பாங்க இல்லையா, அப்படி பேசிக்கிற அந்த ஸ்பேஸ் ஆடியோஸ்லாம் இப்போ வரைக்கும் இருக்குது. அவங்களாலாம் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க அன்கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு ஃபீல் ஆகலை இல்லையா. இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் கட்சி ஆட்கள் மேலே, அதாவது ஃபேக் ஐடியில் இருக்கக்கூடிய ஐடிவிங்க ஆதரவாளர் இருக்கவங்க மேலே இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஜெயராமன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள், திமுக ஜெயராமன் ஒரு கேரக்டர் இருக்குது, ஜெயச்சந்திரனா ஜெயராமனும். அது ஹெபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அது வந்து காயத்ரி ரகுராம் அவர்கள்லாம் இருக்காங்களே இப்போ அதிமுகன்னு நினைக்கிறேன், இன்னும் முன்னாடி இருந்து தொடர்ச்சியாக எல்லா பெண்களையுமே மிக கேவலமாக, மிக மிக கேவலமாக, நான் உங்ககிட்டையும் பகிர முடியாது, மக்கள்கிட்டையும் பகிர முடியாது அந்த பதிவுகள்லாம் எடுத்து, அப்படி நானோ நீங்களோ கற்பனை பண்றதுக்கும் மிக மோசமாக வக்கிரமாக பதிவுகள். அந்த நபர் நேற்று ஒரு பதிவு போட்டிருக்காரு, நேற்றோ இன்னைக்கு காலையோ. இப்போ சமீபத்தில் ஒரு வைரல் ஆச்சு ஒரு வீடியோ, தெரியுமா? ஏதோ ஒரு சிஇஓ ஒருத்தர் வேற ஒரு பெண்ணோட இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு, அதனால அவர் பதவியை விட்டு ராஜினாமா பண்ணிட்டாருலாம் வந்துச்சு, உலக லெவலில் அது ட்ரெண்டிங் ஆச்சு இல்லையா. அந்த இமேஜ், அந்த வீடியோ ஃபுட்டேஜில் அந்த ஆண் தோற்றத்தில் விஜயையும் பெண் தோற்றத்தில் வந்து ஒரு நடிகையையும் த்ரிஷா அவர்களையும் வச்சு அவங்க வந்து அப்படி நின்றுட்டு இருக்கிற மாதிரி, கேமரா பார்த்த உடனே அவங்க மறையிற மாதிரி மார்க் பண்ணி கட்சிக்காரன் அவன் வந்து தினசரி அவன் வந்து அஃபீஷியலாக கட்சியில் இருக்கிற கட்சிக்காரன் பதிவு போட்டிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? என்ன யோக்கியதை இருக்குதுன்னு இந்த 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 பெண்லாம் போயிட்டு அங்கே போயிட்டு புகார் கொடுத்துட்டு இருக்கிறான். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆபாசமா பேசுவாங்கம்மா. ஆபாசமா பேசுறதுங்கிறது மனிதன் ஒரு கட்டத்தில் வந்து உணர்ச்சி வசப்பட்டானா அல்லது ட்ரிகர் ஆகிட்டானா பேசிடுவான், அப்படிங்கிறது வந்து எல்லா மனுஷனும் பண்ணிடுவான். ஆனால் அதுக்காகவே உட்காந்து யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணி அதுலேயே இன்னும் கிரியேட்டிவாக எப்படிலாம் ஆபாசமாக பேசலாம், நேற்று இப்படிலாம் பேசிட்டோம், இதை விட புதுசாக இன்னைக்கு வேற மாதிரி எப்படி ஆபாசமாக பேசலாம் அப்படின்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆபாசமாக பேசுகிற கும்பல்னா அது இந்த கும்பல் தான். இவங்களுக்குலாம் அதை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அதை நீங்க கேளுங்க. என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது, அவங்க பேசிட்டே இருக்காங்க ஆளுங்கட்சின்றதுனால அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி கண்டினியூஸா இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு, அப்போ யாருமே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா இட் வில் பி கண்டினியூ, ரைட்? கரெக்டு தான். உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன், அந்த சாம்பிள்ல இருந்தே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு, 4.25 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஏதோ நேற்று தான் 2021 தான் வந்து உட்காந்தோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் நண்பர்கள் இந்த தோழர்கள்லாம் இருப்பாங்க. இப்போதைக்கு ரொம்ப சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை. இப்போவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசும்போது ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லி ஒரு பெண், திராவிடர் நட்பு கழகத்தை சார்ந்தவங்க, சுபவி அவர்களுடைய சிசிஐ, அவங்க என்ன பண்ணுறாங்க, கரிகாலன் அப்படின்ட்டு ஒரு யூடியூபர் பேட்டியில் சொல்லும்போது ரொம்ப அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்லி இந்த தொழில் பண்ணி தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கூவத்தூர் விஷயத்தை பத்தி பேசும்போது பச்சையாகவே நீ அவன் இவன் பேசுறாங்க, இதை பண்ணி தான் இவன் முதலமைச்சர் ஆனான்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஒரு 45 செகண்ட் வீடியோ, அதை எடுத்துட்டு போயிட்டு புகார் கொடுத்துட்டாங்க இப்ப அதிமுக சார்பில் இன்பதுரை அவர்கள்.
போயிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் நீதிமன்றம் வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள கோர்ட்டுக்கு இழுத்துருக்காங்க. போயிட்டு கோர்ட்டில் நின்றுட்டு வந்திருக்கிறாங்க. நீதிபதி முன்னாடி போயிட்டு விசாரணையில் ஆஜராகி மறுபடியும் அடுத்த விசாரணைக்கான தேதி போட்டிருக்காங்க. தப்பி தவறி, இதை மட்டும் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்கம்மா, தப்பி தவறி ஆட்சி மாற்றம் என்று ஒன்று நடந்தால் நடப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வருவதற்கான வாய்ப்பும் மிக அதிகம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. தப்பி தவறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆனால் 2017 2021 வரைக்கும் ஒரு அதிமுக ஆட்சி, ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முதலமைச்சராக ஒன்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வெர்ஷன் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக காரங்க. கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களுடைய வெர்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரசியல்வாதியின் கிட்ட, மக்கள்கிட்ட இல்லை, அரசியல்வாதியின் கிட்ட இந்த ஆபாச தாக்குதல் நடத்தின கும்பல், இந்த பெண்லாம் வந்து கட்டாயமாக சிறைக்கு போவாங்க. யார் இந்த ஸ்ரீவித்யா அப்படின்றவங்கலாம் கட்டாயமாக சிறைக்கு போவாங்க, உறுதியாக போவாங்க. அதே போல் இந்த 4-5 ஆண்டுகளாக ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற கும்பல் இருக்குது இல்லையா, இஷ்டத்துக்கு நினைச்ச மாதிரிலாம் தம்ப்நெயில் வச்சுக்கோ, நினைச்ச மாதிரிலாம் கேவலப்படுது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்தீங்களாமா, இந்த பெண் ஸ்ரீவித்யான்றவங்க ஒரு வேகத்தில் இபிஎஸ்ஸை பற்றி பேசிட்டாங்க, ரிஸ்க் எடுத்துட்டாங்க. மற்றவங்கெல்லாம் சொன்னீங்கல்ல, யார் யாரோ சில பேர்லாம் பேசுகிறாங்கன்ட்டு, அவங்க அண்ணன் சீமானை பேசுவாங்க, விஜய் அவர்களை பேசுவாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொட மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த தாக்குதல் அவர் மேல் நடத்த மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களோ விஜய் அவர்களோ அடுத்து நாளைக்கே அதிகாரத்துக்கு வருவாங்களா, ஒருவேளை தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடனே வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற ஒரு கால்குலேஷன். ஆனால் இவர் சொல்ல முடியாது, அடுத்த வாட்டியே வந்தாலும் வந்துடுவார், வந்தால் நம்மளை தான் செய்வாங்க, நல்லா தெரியும் அவங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லாமல் நம்ம வந்து இவங்களெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அபியூஸ் பண்ணலாம், டார்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதே நாளைக்கு அதிமுக கூட கூட்டணி வச்சிருட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த சீரியஸ்னஸ் புரியறதுக்காக சொல்கிறேன். நாளைக்கு அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் எவனும் விஜய் பேச மாட்டான், வாயை மூடிடுவான். ஏன்னா பிதிக்கிடுவாங்க வந்தாங்கன்னா, அடுத்து ஜெயிக்கிறது உறுதியாயிரும். வந்த அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னு தெரியும், நாயின்னு சொன்னதுக்கு என்ன ஆகும், இல்லை இன்னும் வேற எதனா பேசுறதுக்கு என்ன ஆகும்னு தெரியும், அப்படியே க்ளோஸ் ஆயிடுவாங்க. இப்போ தனியாக நிற்பாரு, எப்படியும் ஓட் பர்சன்டேஜ் வாங்கினாலும் பவருக்குலாம் வர முடியாது, நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்ற தைரியத்தில் தான் பேசிட்டு இருக்காங்க. இதே தான் நாம் தமிழருக்கும். அண்ணன் சீமான் அவர்கள் விடாப்பிடியாக தனித்து நிற்கணும் அப்படின்ற ஒரு மன உறுதியில தேர்தலுக்கு தேர்தல் சந்திச்சுட்டு வந்துட்டே இருக்காரு. தப்பி தவறி திமுகவை வீழ்த்த வேண்டும், அந்த ஒற்றை நோக்கத்துக்காக நாங்கள் கூட்டணிக்கு போறோன்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறான்னு வைங்க, சினாரியோக்காக சொல்றேன். எடுத்துட்டு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா இத்தனை வருஷமா அண்ணன் சீமான் அவர்களை பேசின ஒருத்தன் கூட வாய் திறக்க மாட்டான். ஏன்னா அடுத்த செகண்ட் அவர் வந்து பவர்ஃபுல். ஏன்னா பவர்ஃபுல்னா அதிகாரத்தில் வந்து உட்கார போற லீடரா மாறிடுவார். அவர் சிஎம்மா உட்கார்றாரோ உட்காரலையோ, ஆனால் அதிகாரத்துக்கு மிக நெருக்கமான இடத்துக்கு மாறிடுறாரு. அப்போ அவர் சொன்னது நடக்கிற இடத்துக்கு வந்துடும். அடுத்து என்னடா ஆகும் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரும். இவங்க தனியா நிக்கிறது தான் இவங்களுக்கு வந்து தொக்கா போச்சு. காணொலியோட நிறைவா ஒரு கேள்வி, மூகாமுத்து அவர்களுடைய மரணத்துக்கு சீமான் அவர்கள் எதற்காக இந்த ஆதரவு அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட இருந்து கேள்வி இருக்கு. அது தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் அது ஒரு விதமான ஒரு மனநிலை. என்னன்னா ஒரு அறிக்கை விட்டோம், அது வருத்தம் தெரிவித்தோம், போதும் தானே, நேரில் போய் பார்க்கணுன்ற அளவுக்கு என்ன இருக்குது. இப்போ அண்ணன் சீமான் அவர்களுடைய தந்தையார் மறைந்தார். அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னுடைய இரங்கலை தெரிவித்தார். ஒரு மாண்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் போனது மாண்புன்னு தான் நாம் தமிழ் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அந்த மாண்பு அப்படிங்கிறத நிறைய பேர் ஏற்கலை. கருணாநிதி அவர்களுடைய மகன் அப்படின்றதுனால வந்து நம்ம போதும், அறிக்கை விட்டதை விட போதும், நேரில் போகணுன்ற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் தமிழ் தேசியவாதிகளே நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ அலைபேசியில் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். அந்த மாதிரி வந்து அண்ணன் சீமான் அவர்களும் ஒரு அலைபேசி வாயிலாகவோ அல்லது ஒரு அறிக்கை வாயிலாகவோ ஆறுதல் சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். நேரில் தான் போகணும், போய் நேரில் தான் பார்த்து ஆறுதல் சொல்லணுன்ற அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட ஆறுதல் பெறுற அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள்லாம் ஒன்றும் இல்லை. சீமான் அண்ணன் எப்போ வருவார், நமக்கு ஆறுதல் சொல்வாருன்ட்டு. அண்ணன் சீமான் அவருடைய ஆறுதலை எதிர்பார்க்குற எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, எளியவர்கள். இவங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, அது மதிக்கவும் போகிறதில்ல. இவர் பொதுவாங்க பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாருங்க, இல்லை இரங்கல் சொல்லுவாருங்க, முண்டி அடிச்சுக்கிட்டு போய் சொல்லுவார் நிறைய பேருக்கு. திருமாவளவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்து கவிதையெல்லாம் எழுதுவார், பக்கம் பக்கமாக அறிக்கை விடுவார். திரும்ப 2 நாள் வெயிட் பண்ண விட்டு என்ன சொல்கிறது, சின்ன சின்ன பொடுசுங்களுக்கு நண்டு சிந்துங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக சீமான் அண்ணனை வேற வழி இல்லாமல் சகோதரர் சீமான் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுவார். அப்புறம் இன்னும் சீமான் அதை கண்டினியூ பண்ணணும், அது அவருடைய மாண்புன்னு சொல்லி அவருடைய கட்சியை சார்ந்தவங்க அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு சுயமரியாதையும் முக்கியம், மாண்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சுயமரியாதையும் முக்கியம்.
அந்த அடிப்படையில் நேரில் போயிருக்கு தேவையில்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது நண்பர்கள் ஏற்றாலும் சரி அல்லது ஏற்கலனாலும் சரி. இந்த மாதிரியான இன்னொரு அப்டேட்ல we will continue this. Thank you. நன்றிம்மா, நன்றி.